ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு சாம்பார் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு பருப்பு. நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதனால வாஷ் பண்ணிட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி. இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சாம்பார் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு குக்கர் மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2ல இருந்து 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ பருப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளார இப்போ காய்கறிகள்லாம் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஏன்னா நம்ம சாம்பாருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கு மட்டும்தான் நல்லா வதக்கணும். சாம்பாருக்கு லைட்டாக அந்த ஷைனிங் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி 2 இல்லைன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பயுமே சாம்பாருக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 3 எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2ல இருந்து 3 பச்சை மிளகா. அது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நீங்கள் என்ன காய்கறி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். இந்த 4 காய் மட்டும் தான் நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பீன்ஸு, அவரைக்காய், இல்லைன்னா பூசணிக்காய், சொரக்காய், இந்த மாதிரி நீங்கள் எந்த காய்கறி யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த காய்கறிகள் போட்டுட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சுக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஸோ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் கடையில் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது காரம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கும் போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கணும். ஸோ புளி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு கூட நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. புளி நிறையா சேர்ப்பீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தகுந்தாப்புல கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் புளி ரொம்ப கம்மியாக சேர்ப்போம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம போட்ட காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். ஸோ அதனால இந்த தண்ணி எல்லாமே தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதுவே கரெக்டாக இருக்கும். அப்படின்னா ஒரு மூடி போட்டுட்டு இது நல்லா கொதிச்சு அந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இதுக்குள்ளார நம்ம தேங்காய் நம்ம அரைச்சிக்கணும். தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பத்தையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2 பத்தை தேங்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பூண்டு பல், இதெல்லாம் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக எப்பயுமே சாம்பாருக்கு அரைக்கக்கூடாது. இப்போ காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4% நமக்கு வெந்துருச்சு. இப்போ தேங்காய் நான் அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கோர்ஸாக தான் நீங்கள் அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்த்ததுனால மறுபடியும் இது நல்லா கொதிக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம போட்டிருக்க தேங்காய் இதெல்லாமே சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வரணும். ஸோ கொத்தமல்லி இலை இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் உங்களுக்கு அந்த சாம்பாரில் நல்லா இறங்கி வரும். ஸோ அதுக்காக தான் அதையுமே நான் சேர்த்துட்டேன்.
இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அந்த சாம்பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழுசா இருக்கிறதோட லைட்டா வந்து இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ரொம்ப கூழா ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு கூட இந்த குழம்ப நம்ம சேர்த்துற போறோம். சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ குக்கர்ல பருப்பு அப்புறம் நம்ம வச்ச குழம்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். லைட்டா வந்து கொதிச்சா கூட போதும், ஆனா கொதிக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு கொதி வரும்போது அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து கொதிக்கட்டும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக்கல் ரெசிபிஸும் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு போட்டுடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டையுமே சேர்த்து இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வர டைம்ல 2 வெந்தயமும் சேர்த்துக்கோங்க, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெருங்காய பொடியுமே நீங்க தாளிக்கும் போதுமே நீங்க போடலாம். இப்ப கொஞ்சமா சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறணும். ஸோ கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா கடுகு வெடிச்சு வரணும். அதே மாதிரி அந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாசனையும் வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் லாஸ்ட்டாக பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கணும். எப்பயுமே லாஸ்ட்டாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் சாம்பாரில் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த வாசனை உங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார்ல தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னோட ஸ்டைலில் தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேனோ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.